Yeah, this is Venkat from Venkavin.com. We look at the health insurance, pure term insurance, overall financial planning பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 20s 30s இருக்கும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை ரிசர்ச் பண்ணுவாங்க. நான் ரொம்ப விரும்பி அதை கன்சல்ட்டிங் பண்ணுவேன். அந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் முக்கியமாக பார்ப்பேன். ரெண்டாவது என்னென்னா இன்கம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கான்னு நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். காரணம்னு கேட்டிங்கன்னா வயசாகும் போது இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஹேவிங் சட் தேட், நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐயாக இருக்கலாம், லேட் மாத்திரம் பண்ணாதீங்க. இது வாங்காமையும் இருக்க முடியாது, உடனேவும் வாங்க முடியாது, ஏன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால. அதனால் நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணிங்கன்னா தென் பொறுமையாக டெசிஷன் எடுக்கலாம். கரண்ட்லி ஐம் பில்டிங் மை சாஃப்ட்வேர் டிரெக்டரி. கொஞ்சம் டைம் அதில் போயிடுது எனக்கு. நான் ரொம்ப விரும்பி அதை பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் இட்ஸ் மை பேஷன் டு டூ இட். ஓகே, 50 lakh வரைக்கும் ஒர்த் ஆஃப் கவர் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கிட்ட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினவங்களுக்கு. யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, நான் அந்த கிளைம் சப்போர்ட் எப்படி பண்ணுவோங்கிறத நான் அப்புறம் வரேன். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் நான் எப்படி பண்ணுவேன்னா, அவங்களோட ஏஜை பேஸ் பண்ணி, அப்புறம் உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கா, இல்லை யார் இந்த ப்ரீமியம் பே பண்ணுவாங்க, அதை வச்சு தான் சம் அஷ்யூர்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 lakh 10 lakh 15 lakh 20 lakh வரைக்கும் தான் அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. அதாவது பிட்வீன் 5 to 10 இல்லாட்டி 15-20. காரணம் கேட்டேன்னா அது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால 20 lakhs மேலே அப்பா பேரண்ட்ஸ்க்கு வாங்குறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆல்ரெடி 50ஸ்லேயோ 60ஸ்லேயோ இருப்பாங்க. எக்ஸிஸ்டிங் கவர் ஏதாவது இருக்குது, அதாவது உங்கள் கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் அப்பா அம்மாவுக்கும் கவர் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்பேன். அப்புறம் ஹெல்த் ஹிஸ்ட்ரி, இதுதான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் இதை பேஸ் பண்ணிவிட்டு. கன்சல்ட்டிங்க்கும் வீடியோக்கும் வித்தியாசம் இருக்குது. கன்சல்ட்டிங்கில் உங்களுக்கு பர்சனலாக சொல்லுவோம், அதனால தான் கன்சல்ட்டிங்கில் என்ன பேசுவேன்னு நான் சொல்கிறேன். என்ன தான் நான் வீடியோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன்கம் ஸ்டேட்டஸ் மாறும். ஓகேவா? ஓகே, ஹெல்த் ஸ்டேட்டஸ் சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்தையும் பஜனை மாதிரி நம்ம பார்த்தினாலும் ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வெளியில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஹெல்த் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகேவா? எகெயின் டேட்டாவும் சொல்லணும், ப்ராடக்ட்டும் கிடைக்கணும். அதுதான் சேலஞ்ச் இதில். ஓகே, பேரண்ட்ஸ் பாலிசி வந்து ஒரு சில நேரம் நான் தனியாக வாங்கிக்க சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது லெட்ஸ் சே யூ ஆர் இன் 20s இல்லை 30s, அம்மா அப்பாவை உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே வச்சுக்கலாம். என்ன பிரச்சனைனா, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் யூ கெட் ஓல்டு நீங்கள் வந்து சம்மர்ஸோட இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா, அப்போ நீங்கள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் பாலிசியை. ஏன்னா அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து சம்மர்ஸோட இன்க்ரீஸ் பண்ணால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில பேரோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, இந்த மாதம் அவங்களோட யங் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அதை வாங்கிக்க சொல்லுவேன். ஒரு 2-3 மாதம் கழிச்சு அம்மா அப்பாவுக்கு வாங்க சொல்லுவேன். ஏன்னா அம்மா அப்பாவை இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது, டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். ஒரே இதில் பாலிசியில் எல்லாத்தையும் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். யூ வில் கெட் த டிஸ்கவுண்ட் பெனிஃபிட் இருக்கும் ஃபேமிலி ஃப்ளோட்டராக எல்லோரும் இருக்கும் போது. பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே மாதத்தில் ஹெஃப்டி ப்ரீமியம் வரும். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனைனா, அம்மா அப்பாவுக்கு ஏன் செப்பரேட்டாக வாங்கிக்கிறது நல்லதுன்னா, சம்டைம்ஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. உங்களுக்கு நல்ல ஃப்ளாக்ஸிப் ப்ராடக்ட் கிடைக்கும், அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரி ஃப்ளாக்ஸிப் ப்ராடக்ட் கிடைக்காது. இன்னொரு லாஜிக், உங்களுக்கு நீங்கள் வந்து 15 lakh 20 lakh சம்மர்ஷூட் வாங்கணும்னு நினைப்பீங்க. அம்மா அப்பாவுக்கு பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் 5 lakh 10 lakh வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால தான் சம்டைம்ஸ் நீங்கள் பேசும்போது நம்ம முடிவு பண்ணலாம், ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருக்கிறது நல்லதா இல்லை செப்பரேட்டாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொருத்தங்களுக்கும் கான்டெக்ட் மாறும். ஓகே, 50s அதாவது 40ஸ்ல இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ், அதாவது லேட் 40ஸ்ல இருப்பாங்க, இல்லாட்டி 50 வயசு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களோட ப்ரைஸிங் ஓரளவுக்கு ஓகே மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பாசிட்டிவ் சைடு என்னென்னா, இந்த ஏஜ்லேயும் நீங்கள் வாங்கும்போது ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால், லைஃப் ஸ்டைல் சின்னதாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, வாங்குற மாதிரி ஹெல்த் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க அவங்க. கொஞ்சம் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த டைமில் வாங்குறாங்க, ஏன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ப்ரைஸிங் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுவீங்க. 50 வயசில் வாங்கினாலும் அவங்களுக்கு 60 வயசு ஆகும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக போகுது, அது வேறு விஷயம். பட் நீங்கள் 60ஸ்ல வாங்கும்போது என்னென்னா, இவ்வளோ ஜாஸ்தியானு சொல்லிட்டு அந்த வாங்குறத போஸ்ட்பான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, ஹெல்த் இஷ்யூஸும் நிறையா இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து 50லேருந்து 60க்குள்ளே வாங்கணும்னு நினைங்க. ஸோ தட் நீங்கள் வாங்காட்டி 60ஸ்லேயாவது வாங்குவீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ கேன் சே. பட் அது வந்து எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க 60 வயசுக்கு மேலே பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா.
மைண்ட் செட் தான் நான் பார்ப்பேன். ஒரு கார்ப்பரேட் குரூப் கவர் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு வச்சிருக்காங்களா, அதுலயே அவங்க அப்பா, அம்மாவ கவர் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் இண்டிவிஜுவல் ஹெல்த் கவர் இவங்க அதாவது நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் எதுன்னா, நான் என்ஆர்ஐயா இருக்கிறேன். எங்க கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இல்ல நான் வந்து இந்தியால ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றேன். பட் எனக்கு கவர் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஓகே அம்மா, அப்பாக்காக கன்சல்டிங் பண்றீங்க. நீங்க வாங்கிக்கோங்க. பட் நெக்ஸ்ட் 1 ஆர் 2 இயர் டார்கெட் வச்சுட்டு உங்களுக்கு வாங்கலே எனக்கு வந்து எனக்கு தான் கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் கவர் இருக்கே. நான் எதுக்கு வாங்கணும்னு கேட்பாங்க. அது வந்து அந்த வேலை இருக்கிற வரைக்கும் தான். ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் தான். மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்து அந்த வேலை நிரந்தரம் கிடையாது. அதனால அந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லாம போயிருது. ஸோ அதனால தான் யங்கா இருக்கும்போது அப்பா, அம்மா கன்சல்டிங் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு டார்கெட் குடுப்பேன். நெக்ஸ்ட் 6 மந்த் டூ 1, 2 இயர்லயோ நானா போய் கால் பண்ணி சேஸ் பண்ண போறதில்ல. பட் அவங்க நல்லதுக்காக சொல்லுவேன். ஆ நீங்களும் ஒரு 5,00,000 10,00,000 சம்பாதிச்சோடாவது ஹெல்த் கவர் உங்களுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்த் மைண்ட் செட். ஓகே. நவ் வில் கெட் பேக் டூ எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னு நான் சொல்லிடுறேன். இது நெறைய தடவ நான் சொல்லணும்னு என்னதான் நீங்க எவ்வளோ பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்குனாலும், பெர்சனல் சப்போர்ட் கிடைக்கவே கிடையாது. எங்கள மாரி இருக்கவங்ககிட்ட வாங்கும்போது. ஸோ ஐ கனெக்ட் வித் திஸ் கை கால்ட் காமே. ஸோ எப்படி இருக்கும்னா, லேயர் 1 சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குனாலும், எங்க வாங்குனாலும் இந்த லேயர் 1 சப்போர்ட் அஃபீஷியல் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும். அதே மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ஹெல்ப் டெஸ்க் ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு மேல தான் நம்மள மாரி இருக்கவங்க இந்த ஒரு பெர்சனல் கைடன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அட்மிஷன் போட போறேங்கும்போதே கால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது மாரி எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாரி நீங்க பெர்சனலா நீங்க பேச முடியாது. அதே மாரி ஹாஸ்பிட்டல்ல சூஸ் பண்றதுலருந்து ஏன்னா எங்களுக்கு ஒரு சில டேட்டா இருக்கும். அவங்ககிட்ட ஏதாவது கேட்போம். என்ன கம்யூனிகேட் பண்ணணும்? ஸோ தட் அந்த கிளைம் ப்ராசஸ்ல பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா, இந்த நேத்து கூட ஒரு வீடியோ போட்டேன் யாருமே பார்க்கல. டாப் 3 ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வாங்குவீங்க. அதுலயுமே அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வாங்கும்போது சேலஞ்ச் வந்து எனக்கு கால் பண்றாங்க. நம்மகிட்ட வாங்குறது தானே சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஸோ பீப்பிள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஸோ பெர்சனல் சப்போர்ட் இருக்கும். ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் லாகின் பண்ணும்போதும் ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணி லாகின் பண்ணுவோம். அதே மாரி தேவையில்லாத டிலே அவாய்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் குடுப்போம். ஸோ தட் வில் பி த செகண்ட் லேயர். அதே மாரி ஹாஸ்பிட்டலைசேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ப்ரீ ஆத்தரைசேஷனுக்கு என்ன மென்ஷன் பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் அட்மிஷன் என்ன மென்ஷன் பண்ணணும்? ஸோ தட் கிளைம்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துறக்கூடாது. ஆ கேஷ்லெஸ்க்கு ட்ரை பண்ணலாம். நெறைய தடவ புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் இந்த கேஷ்லெஸ்ஸ ஒரு சேல்ஸ் பிட்ச்சா வைக்கிறாங்க. கேஷ்லெஸ்ஸோ கிடைக்குதா? இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ண சொன்னீங்கன்னா, அந்த மொமெண்ட் தான் தெரியும். ஓகேவா? சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லிக்விட் கேஷ் எதிர்பார்க்குறாங்க. அதனால நீங்க பே பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணிக்க சொல்றாங்க. பட் அந்த ப்ராசஸ்ல வில் பி டேக்கிங் பார்ட் இன் தட். ஓகேவா? அப்புறம் ஃபாலோ அப் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கிளைம்லாம் கிடைச்சுதானா 2, 3 மாசம் டிலே ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டிலே ஆறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். ஏதாவது டாக்குமெண்ட்ட கேட்பாங்க. ஸோ, உங்களுக்கு ஒரு பெர்சனலா இன்னொருத்தவங்களோட ஃபாலோ அப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ, நீங்களாவே போய் எல்லா கஷ்டமும் பட வேண்டாம். அதே மாரி ப்ரீ ஹாஸ்பிடலைசேஷன் 60 டேஸ், போஸ்ட் 120 டேஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் ஹாஸ்பிடலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஸ்கேன் பண்ணீங்கன்னாக்கா, அதுக்கான கிளைமும் வாங்கி குடுக்கணும். அதுவும் ஃபைனல் பில் ரிப்போர்ட், இன்வாய்ஸ்லாம் குடுத்தீங்கன்னாக்கா, அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ, தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ, திஸ் காமேஷ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். நான் வந்து டெர்ம் பிளான் தான் பார்க்குறேன். ஹேவிங் செட் தட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இட்ஸ் ஒன் ஆன் ஒன் கன்சல்டிங் செஷன். தென் அப்புறம் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ டோன்ட் நோ why I say this. I feel bad when I say this. அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.